ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Madras Virunthu. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே சுவையான, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு நல்லா மென்மையாக இருக்கும். ஜெல்லினா பார்த்துருப்பீங்களா, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்டேட்டில், ஒரு வில்லேஜில் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி. கேழ்வரகு வச்சு செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்ச உடனே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். இந்த கேழ்வரகு பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதாவது 8 மணி நேரம் அளவுக்கு கண்டிப்பாக ஊறணும். இப்போ இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ராகி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 முறை தண்ணி சேர்த்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. ராகிலேருந்து பால் எடுத்து தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். அதனால தான் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த கேழ்வரகு சுத்தமான காட்டன் கிளாத்தில் வடிகட்டிக்கலாம். அடியில் பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே சுத்தமான காட்டன் கிளாத் வச்சுட்டு இந்த கேழ்வரகு மாவு வடிகட்டிக்கோங்க. கேழ்வரகில் வந்து பால் பிழியும் போது அந்த காட்டன் கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக விட்டு பிழிங்க. அப்போ தான் வந்து பிழிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக வந்து துணி வந்து மடிக்கி வச்சு பிழிஞ்சிங்கன்னா பால் பிழிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா திக்காக இருக்குது பால். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து பால் பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து முதல் பால் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இந்த கேழ்வரகுலேருந்து மறுபடியும் 2வது பால் எடுக்கணும். இப்போ இந்த கேழ்வரகு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. செகண்ட் பால் எடுத்துக்கலாம். முதல் பாலை விட செகண்ட் பால் எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி நைஸாக அரைச்சோமோ அதே மாதிரி ஒரு 2-3 சுற்று விட்டிங்கன்னா நைஸாக அரையும். இப்போ பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான். முதல் பால் வடிகட்டின அதே பாத்திரத்தில் செகண்ட் பாலும் வடிகட்டிக்கலாம். கிளாத் கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது கவனமாக கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இருங்க. கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா நம்ம வந்து பால் வடிகட்டுற அதே பாத்திரத்தில் இந்த கேழ்வரகு ஃபுல்லாக விழுந்துடும், வேலை அதிகமாகிடும். இப்போ பாருங்கள், செகண்ட் பாலும் பிழிஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் 3வது முறையாக பால் எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சேர்க்க வேண்டாம். வேறொரு பாத்திரம் எடுத்து அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கேழ்வரகு வச்சுருக்க அந்த கிளாத் வந்து அதை தண்ணியில் முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவுனா பிணைவும் இல்லையா, அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். இந்த தண்ணியில் வந்து இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். கையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா டைட்டாக பிழிஞ்சிக்கோங்க. அப்போ தான் கேழ்வரகுல இருக்க முழுமையான பால் நம்மளுக்கு கிடைக்கும். வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது மாதிரி டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் செய்யணும். நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடிக்கடி செய்ய போகிறதில்ல, எப்பயாவது தான் செய்வோம். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யலாம். அதுவும் இதை போல் ஃபெஸ்டிவல் டைமில் செஞ்சோம்னா 100% நல்லா ஹெல்த்தியானதும் 100% நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்டு முழு திருப்தி கிடைக்கும். ஸோ வீட்லேயும் எல்லாருமே இருப்பாங்க ஃபெஸ்டிவல் டைமில். இதை போல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், 3வது பாலும் எடுத்தாச்சு. கேழ்வரகுலேருந்து முழுமையான பால் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கலர் பாருங்களேன், நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச அந்த 2 பாலுமே வந்துட்டு எல்லோயிஷ் கலராக இருக்குது. 3வது எடுத்த பால் பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ 3வது எடுத்த இந்த பாலும் ஒரே பாத்திரத்தையாக சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்துட்டு இதை போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பெரிய சைஸ் தேங்காயிலேருந்து நான் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காயிலேருந்து நம்ம பால் எடுக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை போல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மாதிரி தேங்காய் பால் பிழிகிறதுக்கு பதில் நல்ல ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தில் வந்து பிழிஞ்சிங்கன்னா தேங்காயில் இருக்க முழுமையான பால் கிடைக்கும். தேங்காயிலேருந்து முதல் பால் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் பால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா இதை போல் கரண்டி வச்சு பிழிஞ்சிங்கன்னா நல்லா முழுவதுமாக பால் வந்துடும். அவ்வளோதான், தேங்காய் பாலும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கேழ்வரகு பால் கூட இந்த தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இனிப்பு சுவைக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். சேம் இதே கப்பில் தான் நான் 200 கிராம் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். அதே கப்பில் வெல்லம் சேர்க்குறேன். ஒரு அல்வாவுக்கு வந்து இனிப்பு சுவை எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இனிப்பு சுவை வந்து உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஸ்வீட்னஸில் வந்து உப்பு சேர்த்தோம்னா அதோடைய ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் மேம்படுத்தி காட்டும். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா இந்த பாலில் கரைச்சி விட்டுக்கோங்க. பாலில் வெல்லம் சேர்க்கும் போது வெல்லம் இன்னும் கொஞ்சம் நல்லா தூளாக சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். அந்த வெல்லம் கரைய பாருங்கள், பாலுடைய கலர் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகும்.
இப்போ பாருங்கள் வெல்லம் வந்து முழுவதுமாக கரைஞ்சிடுச்சு. பால் கலர் பாருங்கள் நல்லா மாறி இருக்குது. நம்ம சேர்த்துருக்க வெல்லத்தில் வந்து ஏதாவது தூசி இருக்கும். ஸோ இந்த பால் வந்து ஒரு முறை முழுமையாக வடிகட்டிக்கலாம். நீங்கள் ராகி அல்வா வந்து எந்த பாத்திரத்தில் வந்து கிண்ட போகிறீங்களோ டைரெக்டாக அந்த பாத்திரத்துலேயே வடிகட்டிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த கடாயில் தான் வந்துட்டு இந்த ராகி அல்வா கிண்ட போகிறேன். ஸோ அதில் வந்து டைரெக்டாக நான் வடிகட்டிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்துட்டு ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரம் வந்து நல்ல ஒரு கனமான பாத்திரமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்காக இருக்கணும். தக்கையான பாத்திரத்தில் இந்த அல்வா கிண்டினீங்கன்னா அடி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பாத்திரம் யூஸ் பண்ணுவது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பாருங்கள் அந்த செக்கைகள் தூசி எல்லாமே இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸ்வீட் செய்கிறதுக்கு பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க அல்வா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கொதி வர வரைக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நல்லா இதை போல் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டியாகிடும். எனக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு இது ஃபுல்லாக கெட்டியாகிறதுக்கு. பாருங்கள் நல்லா திக்காகிட்டே வருது. பாத்திரம் வந்து கனமான பாத்திரமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் இருக்கணும். மறக்காதீங்க. இது வெல்லம்லாம் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக திக்காகிடும். இப்போ இது கூட வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பவுடராக இல்லைன்னா தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது அது கூட ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஏலக்காயோடைய ஃப்ளேவர் கிடச்சிடும். ஏலக்காய் இப்படி பொடியாக சேர்க்குறதை விட தேங்காய் கூட சேர்த்து முழு ஏலக்காய் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இன்னும் நல்லா திக்காகிடுச்சு. இப்படி நல்லா திக்காகிட்டு வரும்போது நடுநடுவில் வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் கமகமன்னு. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மறுபடியும் ஒரு மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்படி திக்காகும் போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேன். கேழ்வரகு பால், தேங்காய் பால், அதுக்கப்புறமா இந்த நெய் இது எல்லாமே சேர்ந்து வீடே நல்லா கமகமன் வாசமாக இருக்குது. அவ்வளோதான், நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் பதம் இருக்கணும். அதாவது கரண்டிலேருந்து விழும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு விழாமல் இதை போல் வந்து நின்று விழணும். அதுதான் வந்து பதமே. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது கண்டிப்பாக வந்துட்டு பயப்படாமல் செய்யுங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். எதுக்காக பிகினர்ஸும் செய்யலாம் பயப்படாமல் செய்யுங்கன்னு சொல்கிறேன்னா இதில் எந்த மிஸ்டேக்ஸும் வராது. அப்படி சப்போஸ் மிஸ்டேக் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். எந்த பிளேட்டில் வந்து நீங்கள் அல்வா வந்து கட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து இதை போல் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ட்ரேயில் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இதில் தான் நான் வந்து பீஸ் கட் பண்ண போகிறேன். நல்லா சூடாக இருக்கும். இது வந்து நல்லா செட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கோங்க. முழுவதும் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா பீஸ் போடுவோம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போடும்போது பீஸ் போட சரியாக வரலை, கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் பயப்படுவீங்க. அப்போ செஞ்சது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் பயப்பட வேண்டாம். எதுவும் இல்லைங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்துட்டு அல்வா கிண்டுனீங்களோ சேம் அதே பாத்திரத்தில் மறுபடியும் இது எல்லாமே சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு கிண்டி விட்டிங்கன்னா கெட்டியான பதமாகிடும். அதுக்கப்புறமா சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் எந்த பிளேட்டில் வந்துட்டு சேர்த்து பீஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் வந்துட்டு சேர்த்து கிண்டும் போது அங்கங்கே கெட்டி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா டைரெக்டாக மாவு நம்ம எதுவுமே இதில் சேர்க்கலை. எல்லாமே வந்து பாலாக எடுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ பயப்படாமல் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இது வந்து முழுமையாக ஆறட்டும். நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கெட்டியான ஒரு தன்மைக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்து இந்த ஓரங்களில் ஃபஸ்ட்டு இதை போல் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் தட்டும் போது ஈஸியாக விழும். சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ் தான் பீஸ் கட் பண்ணுறேன். அது கட் பண்ணும்போது பாருங்கள் ஜெல்லி மாதிரியே இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு வாழை இலை வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட்டாக இதை போல் டேப் பண்ணி விட்டிங்கன்னா அல்வா எல்லாமே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவ்வளோதான், எல்லா அல்வாவும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஜெல்லி மாதிரி பார்க்கும்போதே அப்படியே எல்லாமே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும்.
டேஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாம், செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நேரம்னா வந்து எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது, செஞ்ச உடனே காலியாகிடும். அந்த அளவுக்கு இதோடைய சுவை ரொம்பவே சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். இந்த அல்வா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், செமையாக இருக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா செல்லி மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி இது. தீபாவளிக்கு நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி செய்வோம். அதிரசம், லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு நிறைய செய்வோம். அது கூட சேர்த்து இந்த ஒன்றும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி செய்ய வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். பயப்படாமல் செய்யுங்க, இல்லை மிஸ்டேக்ஸ் வராது. மிஸ்டேக்ஸ் வந்தாலும் சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்டு முழு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.